பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். TNPL 20வது போட்டி திருப்பூருக்கும் சேலத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டி. இது 2 அணிகள் தான் டேபிளில் கடைசியாக இருக்காங்க. இது 2 பேர்த்துக்கும் சவாலான போட்டி தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு திருப்பூர் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. திருப்பூருடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்றது திருப்பூருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு காமிக்குது. அதே சமயத்தில் சேலத்துடைய அதிபதி அதன் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறது சேலத்துக்கும் சிறப்பான அமைப்பு இருக்குங்கிறத காமிக்கிறது. ஸோ சேலத்தை நோக்கி மால் வருவதும் சேலத்துக்கும் சிறப்பு. அதே சமயத்தில் திருப்பூரை நோக்கி பாம்பு வருவது சிறப்பில்லை. இப்போ வெற்றி ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு திருப்பூருக்கு கொஞ்சம் கூடுதல் பலம். ஆனால் சேலத்தை பொறுத்தளவுக்கு மந்தன் போய் உட்கார்ந்துருக்கிறது தடை தாமதத்தை தரக்கூடிய அமைப்பு. ஸோ சேலத்துடைய பாக்கியஸ்தானத்தில் தான் கவிப்பும் இருக்கிறது. அப்போ அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படிங்கிறது திருப்பூரை காட்டிலும் சேலத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறத தோணுகிறது. ஸோ இந்த போட்டியில் திருப்பூர் அணிக்கு சாதகமான அமைப்பு தெரிகிறது. ஸோ இந்த போட்டியில் திருப்பூர் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆனால் 2 பேர்த்துக்கும் டஃப் ஃபைட்டு நிச்சயம் இருக்கும். ஏன்னா 2மே கீழே டேபிளுக்கு கீழே இருக்கிறவங்க. முடிவில் திருப்பூர் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.